அப்பா என்னப்பா கேட்டரிங்ல மெனு கேட்டாங்க, என்னென்ன பண்ணலாம்? கார்த்திக், தயவு செஞ்சு அந்த வேலையில இவங்க கிட்ட விட்டுரு. இந்த கல்யாண பொறுப்பெல்லாம் இவங்களோடதுதான். ஆமா கார்த்திக், நாங்களே கலந்து பேசி முடிவு பண்ணிக்கிறோம். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இந்த இன்விடேஷனை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்க. பெரியப்பா பெரியம்மா, நாங்க எல்லாரும் இந்த கார்டை செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்களும் ஒரு முறை பாத்துருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே சொல்லுங்க, அதையே பிரிண்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் என்கிட்ட ஏன்பா கேக்குற? உங்க பெரியம்மா கிட்டே நீயே கேட்டுக்க. அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கும் ஓகே தான். இல்ல கார்த்திக், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு எது பிடிக்குதோ எனக்கு அது ஓகே. சரியா போச்சு. இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண மாதிரி தான். அர்ச்சனா, நீயே கார்டை செலக்ட் பண்ணு. இந்த சீக்கிரம். கார்த்திக், இங்க இருக்குல இந்த கோல்டன் கலர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இல்ல இத பாரு, எனக்கு இது ரொம்ப நீ எல்லாத்துக்கும் எதுக்காக என்னையே கேக்குற? இந்த ரெண்டு கலர் உனக்கு எது பிடிக்குதோ அத ஓகே பண்ண வேண்டியதுதானே? அது மட்டும் இல்லாம உனக்கு எது பிடிக்குதோ அதான் எனக்கும் பிடிக்கும். இல்ல, உங்க விருப்பம் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல 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 இல்ல, உனக்கு எது பிடிக்குதோ அதான் எனக்கும் பிடிக்கும். ஆர்டர் பாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தானே நல்லாவே தெரியும். ஒருவேளை எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்ய? இது வெறும் கார்டு தானே. நீ மாப்பிளைய பார்த்து ஓகே சொல்ற மாதிரி சொல்ற. இங்க பாருங்க, கடந்த 35 வருஷமா உங்களுக்கு பிடிக்காததை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா? இத்தனை வருஷமா எல்லாம் உங்க விருப்பப்படித்தானே நடந்தது. இப்ப மட்டும் என்னங்க? எப்ப பார்த்தாலும் என்னுடைய விருப்பத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் உன் விருப்பத்துக்கு என்னதான் மதிப்பு இருக்கு? பொண்ணும் மாப்பிளையும் சண்டை போட்டுக்கிறாங்க. பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. சினிமால கூட இப்படிதான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த நிலைமைனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுறது? சரி வச்சிடுறேன். ஒரு வழியா இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, அப்ப வேற என்ன வேலை பாக்கி இருக்கு? வேற எந்த வேலையும் இல்லம்மா. இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸும் புடவையும், கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை எல்லாத்தையும் சுகன்யா எடுத்து வச்சுட்டா. கல்யாணத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நகை மட்டும்தான் பாக்கி. அக்கா, அந்த வேலையை முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருக்கிறதுலயே அதான் பெரிய வேலை. இல்ல சுகன்யா, இதெல்லாம் ரொம்ப சின்ன வேலைதான். சீக்கிரமா பண்ணிடலாம். இன்னைக்கு கடைக்காரரை வர சொல்லிருக்கேன். நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காராம். பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதுதான். ஆமாமா, நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கல்யாணம் எவ்வளவு சூப்பரா நடக்க போகுது பாருங்க. ஆமா, நானும் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கல்யாணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனதுல இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கல்யாணமா 35 வருஷம் ஆனா நான் என் பொண்டாட்டி கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி ஐடியா? எல்லாரையும் கூப்பிடுவேன், கேக் வெட்டுவேன், அப்புறம் டெக்கரேஷன் கூட நானே பாத்துப்பேன். முதல்ல உன்னோட முதல் கல்யாணத்தை முடிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னோட ஆனிவர்சரி நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். என்ன அர்ச்சனா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டல, தொண்டை வலிக்குது. ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டியா? இல்ல, இனிமேதான் எடுத்துக்கணும். சரி, இரு எடுத்துட்டு வரேன். இந்தா தண்ணி குடி. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல மாத்திரை போட்டுக்க. நக்ஷ நான் பாத்துக்க மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அவனுக்கு துணி எல்லாம் மாத்திடுறேன், பெட் அரேஞ்ச் பண்றேன், தாலாட்டும் பாடிடுறேன். நீ எதுவும் பேசாம ரெஸ்ட் எடுத்தா போதும். என்னாச்சு? ஏதாவது வேணுமா? இல்ல. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல அர்ச்சனா. அப்ப பேசு, என்னன்னு சொல்லு. லவ் யூ. என்ன? ஐ லவ் யூ. நீ இருக்கியே.